அடுத்த யுக்தி அப்புறம் வந்து ஹேண்ட்பேக். பிள்ளைங்க ஹேண்ட்பேக், ஒரு ஹேண்ட்பேக்கை வந்து எடுத்துகிட்டு ஓடுறாங்க. எப்படி நம்ம வந்து ஐயோ அம்மான்னு காப்பாற்றுறதால நம்ம ஈஸியாக சின்ன யுக்தி, அந்த யுக்தியை பயன்படுத்தி நம்ம காப்பாற்றிக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஹேண்ட்பேக்கை இறுக்கி நம்ம பிடிச்சா போதும், லேசாக காலை தட்டினா போதும், அந்த பொண்ணு அதான் பண்ணுது. திருப்பி ஒன் மோர் டைம் ரிப்பீட். ஓகே, தேங்க்யூ. அடுத்து அடுத்த யுக்தி டேரெக்டாக அட்டாக்கு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும், பேப்பரில் நிறையா நியூஸில் வரக்கூடிய அட்டாக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது நிறையா விஷயங்கள் இருக்குது, ஆனால் புரிஞ்சவங்களுக்கு புரியும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருப்பி இது வந்து சிம்பிளாக அவாய்ட் பண்ணுறது, இதுக்கு அடுத்த யுக்தி நிறையா இருக்குது, சின்ன பிள்ளைங்க அவ்வளோ சொல்லி தர முடியும். அடுத்த யுக்தி முன்பக்கமாக வந்து பிடிச்சா பின்பக்கமாக வந்து பிடிச்சா எப்படி அவாய்ட் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்கோம். ஒன் மோர் டைம். ஓகே, அடுத்த யுக்தி இதுதான் அதிகமாக நடக்கும் வீட்டில் வந்து தெருச்சண்டை. முக்கால்வாசி பிள்ளைங்க பண்ணுற பிரச்சனையே தான், தெருச்சண்டை. அதாவது தெருச்சண்டை நடக்குது, பார்த்துக்கோங்க. திருப்பி ரிப்பீட். பெண்களுக்கு முக்கியமான விஷயம், ஆபத்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா 3 தான். ஒன்று ஜுவல்ஸு, இன்னொன்று ட்ரெஸ்ஸு, இன்னொன்று 3வது வாய். இந்த வாய் மூலயமா சண்டை போடுது திருப்பி அந்த பொண்ணு. திருப்பி ரிப்பீட். வாய் பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி கண்டிப்பாக சண்டை தான் வரும். 3 மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதும். அழகான ட்ரெஸ்ஸு ஆமாம், ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஆபரணம் கம்மியாக போட்டுக்கிட்டா போதும். 3வது வந்து வாயை நம்ம குறைச்சிட்டா போதும், எந்த ப்ராப்ளமும் சமாளிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Bow. Stand. Start. Move. Turn. Turn. Keep it out. Catch. Okay, stop. Rotation. Up stand. Stand. Big look. Bow. அடுத்தபடியாக ஒரு தெருச்சண்டை. இப்போ வந்து பசங்க முன்னாடி வந்து ஒரு பெண்ணுக்கு என்ன ஆபத்து வருதோ அதை சமாளித்தோம். இப்போ வந்து ஒரு பையனுக்கு என்ன ஆபத்து வருமோ அதை சமாளிக்கக்கூடிய ரெடி பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டாண்ட். ஸ்டாண்ட். கிளாஸ். ரைட். கிளாஸ். ரைட். ஃபர்ஸ்ட் யுக்தி. செகண்ட் யுக்தி. கராத்தேங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, வெறும் கை, எம்டி ஹேண்டு.
நம்ம எந்த வெப்பன்ஸும் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் நம்ம கையும் காலையுமே ஆயுதமாக பயன்படுத்தி நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தற்காப்பு கலை கராத்தே. ஸ்டாண்ட்ஸ் க்ளோஸ் ரைட். ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியாக சாகசங்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்து எல்லாமே வந்து கிளாஸஸ். இப்போ அடுத்து பார்க்க போகிறது சாகசங்கள். இப்போ மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, கராத்தேனால ஓடு உடைக்கிறது, அதாவது கம்பி உடைக்கிறது, அந்த மாதிரி. இப்போ நம்மளோட இளம் பிள்ளைகள் வந்து நமக்காண்டி டைல்ஸ் பிரேக் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் அவங்க கண்ணால் பார்க்க போகிறீங்க. Ready, stands, close, go. Position. Okay, நமது பள்ளியினுடைய தேர்ட் ஸ்டாண்டர்டு ஷிஃபான். ரெடி, டைல்ஸ் பிரேக் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் இல்லை ஜோராக ஒரு வாட்டி ஒரு கை தட்டுங்க, அப்போ தான் மோடு வரும். ஓகே, ரெடி, பிரேக். வெரி குட், தேங்க்யூ. பஸ் இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் மதிய அரசி இப்போ டைல்ஸ் பிரேக் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட்ஸ் க்ளோஸ் கோ. கீப் இட் பொசிஷன். தேங்க்யூ. இது வரைக்கும் வந்து எம்டி டைல்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஃபயர் டைல்ஸ். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஃபயர்ஸ் இல்லாமல் பண்ணோம்னா கராத்தே அழகாக இருக்காது. அதனால் வந்து ஃபயர் டைல்ஸ் பண்ண போகிறாங்க. Seventh standard Bharati, stands, close, go. Okay, keep it at position. Ready? Take one time. Review. Very good, very good. 5th standard Rifat. Okay, stands, close, go. Take position. Ready? One timing.